ஹலோ, இவா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கலான்னு பேர், வடாம் எக்ஸ்பர்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வடாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி கடைசி வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுங்கிறது வரைக்கும் நமக்கு சொல்லித்தர போகிறா. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருடா வந்து பிப்ரவரி மிடில்லேருந்து போடலாம், மே வரைக்கும் போடலாம். மோஸ்ட்லி வந்து பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15 போட்டாக்கா காத்து வராது, நல்லா காஞ்சிரும் அப்படின்ட்டு ஏப்ரல்ல தான் போட்டேன் நான். நல்ல வெயிலும் இருக்கும். ஆமா, நல்ல வெயிலும் இருக்கும், காஞ்ச போயிடுறது. 3 நாள்ல காயணும் கருடா. 3 நாள் கண்டிப்பா காயணும். வெங்காய கருடாலாம் போட்டா 4 days 5 days காஞ்சாதான் நல்லா இருக்கும். அது வந்து எண்ணெயில போட்டாக்கா அப்புறம் வந்து கல்லாங்காயாட்டம் இருக்கும். அதனால நல்லா 5 நாள் அதெல்லாம் காஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இது வந்து என்ன மெஷர்மெண்ட்ல இந்த மாவு ரெடி பண்ணிக்கணும்? மாவரிசின்னு இருக்கும். மாவரிசி இது அரிசி கருடாத்துக்கா? அரிசி கருடாத்துக்கு. கருடா வந்து பட்டை கருடா, நிறைய குச்சி கருடா, நிறைய வெத்தல் இருக்கு. வெங்காய கருடா, 3க்குமே நான் சொல்றேன் மெஷர்மெண்ட். இந்த மாதிரி அரிசி மாவரிசின்னு வாங்கிக்கணும். மாவரிசி இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி இந்த மாதிரி இருக்கும். ஜவ்வரிசியில 4 பங்கு அரிசி வாங்கிட்டாக்கா 1 பங்கு ஜவ்வரிசி போட்டா போறோம். 4 அரிசிக்கு 1 பங்கு ஜவ்வரிசி. அது 1 கிலோ அரிசினாக்கா 1/4 கிலோ ஜவ்வரிசி போடலாம். அப்படி போட்டாதான் அது வந்து கருடாமும் டக்குன்னு உடையாது. வெறும் அரிசி ஜாஸ்தியா இருந்தா கருடா உடைஞ்சு போயிடும். ஜவ்வரிசி அதுக்கு மிக்ஸ் பண்ணாக்கா கருடாமும் உடையாது, நன்னாவும் இருக்கும், நல்லா வீசி பொரியும் நமக்கு. அதனால அந்த மாதிரி பண்றோம். அதுக்கப்புறம் அரிசியும் ஜவ்வரிசியும் கலந்து அரைச்ச மாவு. இது நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன்னா இதால 2 பங்கு தண்ணி வச்சுப்பேன் நான். தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எவ்வளவு காரம் எண்ணெய் போடுவேன் போட்டிருக்கேன். இதை பாதியா உடச்சுக்கேன், ஏன்னா அப்பதான் மிக்சியில ஈஸியா அரைக்கலான்ட்டு கட் பண்ணிருந்தேன். இதுல உப்பும் போட்டு. உப்பு வந்து ரொம்ப மெயினா வந்து கருடாத்துக்கு உப்பு தான் ஜாக்கிரதையா போடணும். நான் இப்ப கொஞ்சமா போட்டிருக்கேன். அப்புறம் நீங்க மாவை டேஸ்ட் பண்ணிட்டு கூட உப்பு போட்டு கலந்துக்கலாம், சால்ட்டை போட்டு கலந்துக்கலாம். இப்ப இந்த அளவு போறோம்னு போட்டிருக்கேன். நீங்களும் அது மாதிரி பார்த்துதான் போடணும். அரைச்சிக்கலாம இத வந்து இப்படி வடிகட்டிக்கணும், நல்லா வடிகட்டிக்கணும். இதுல வந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தண்ணி கூட ஊத்துக்கலாம் நம்ம. சரி, இப்ப இந்த தண்ணி இல்லாம மெஷர்மெண்ட்ல உண்டா? தண்ணி வந்து இப்ப மெஷர்மெண்ட் சொல்றேன், 1க்கு 2 தண்ணி விடுறோம் இல்லையா? இதுல சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஊத்துவோம், அதனால ஒன்னும் ஆயிடாது. ரொம்ப ஜாஸ்தி தான் விடக்கூடாது, 1/4 டம்ளர் ஊத்தலாம். கண்டிப்பா வடிகட்டி தான் போடணும். இதெல்லாம் அப்படியே அரைச்சு போடவே கூடாது. அப்புறம் இதுல வரவே வராது. வில்லையில வந்து வில்லையில மாட்டின்றோம், படியில புழிவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சக்கை வந்து ஏதாவது வில்ல மாட்டினாக்கா கருடா புழியவே வராது. இது வந்து இந்த கருடா வில்ல கருடா, இது நீட்டு கருடா. கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி, கரெக்டா 2 கப்பு போடும். 1:2. ஆமா, 2 தண்ணி விட்டு இது கொதிச்சுட்டு இருக்கணும். சொல்லு மெஷர்மெண்ட். 1 பங்கு மாவுக்கு 2 பங்கு தண்ணி வச்சுக்கணும். இதாலேயே தண்ணி எடுத்துட்டு குக்கர்ல ஊத்தி வச்சுட்டு இந்த மாதிரி மாவு அரைச்சு வடிகட்டி வச்சுக்கணும். பச்சை மிளகா காரம், அதுக்காக ரொம்ப காரம் எல்லாம் போட வேண்டாம். நான் இந்த அளவுக்கு ஒரு 7 மிளகா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். கட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் நான் 1 தான் புழியறேன். அதுல பச்சை மிளகா 1 கிலோ போட்டு அரைச்சிருக்கேன். 1 கிலோ விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஆமா, இதுல வந்து 1 கிலோனாக்கா நிறைய பழம் வந்து இன்னும் 4-5 பழம் புழியலாம். நான் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மினால 1 பழம் தான் புழிஞ்சிட்டு இருக்கேன், புழிஞ்சு வச்சிருக்கேன். இப்ப தண்ணி கொதிக்கணும், சுமாரான கொதிக்க கூடாது, இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்ப நல்லா கொதிச்ச உடனே நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல, இந்த அரைச்சு வச்ச மிளகாயை ஊத்துறோம். மிளகா தண்ணியை ஊத்திடணும். இப்ப அது இன்னும் நல்லா கொதிக்கணும், இந்த தண்ணி கொதிக்கணும். இப்ப இந்த 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ இந்த மிளகா ஜலம் ஜாஸ்தியானதுனால ஒன்னும் ஆயிடாது. ரொம்ப 1 டம்ளர் அந்த மாதிரிலாம் தான் கூட ஊத்தக்கூடாது. இப்ப 1 கிலோக்கு 1 டம்ளர் மிளகா ஜலம் எக்ஸ்ட்ரா ஊத்தி அரைக்கலாம். 1 கிலோக்கு 2 டம்ளர் போடுறோம் இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் போனா ஒன்னும் தப்பு வராது. இப்ப இதுவும் கொதி வந்தாச்சு.
இப்ப புதுசா பண்றவாளுக்கு இது சரியா வருமோ அப்படின்னு பெரிய டவுட் விட்டு தண்ணி ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதுல இருந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து நம்ம தனியா வச்சுக்கலாம், அப்புறம் கூட ஊத்திக்கலாம். ஓ சரி, அப்புறம் கூட ஊத்திக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு எடுத்து, ஆமா இப்ப நல்லா கொதிச்சு எடுத்து இந்த மாவை அப்படியே இது உள்ள போட்டுறேன். உப்பும் போட்டாச்சு, மிளகா போட்டாச்சு. இப்ப வந்து இந்த கேஸ் அணைக்கலாம் வேண்டாமா? அணைக்க வேண்டாம், சின்னதா வச்சுக்கலாம். ஓகே, மாவை அப்படியே போட்டு இப்ப மாவு வந்து இப்ப தண்ணிய விடலாம், தெரியுமா? தண்ணிய விடலாம், ஏன்னா ஆறின உடனே ரொம்ப இறுகின்றோம். இந்த தண்ணி கரெக்டா தான் இருக்கும். ஓகே, அடுப்ப அணைச்சாச்சு. அணைச்சுட்டியா? ஆமா சரி. இப்ப வந்து இந்த சூடோட நம்ம 1 கிலோ 1/2 கிலோ பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பெரிய குக்கர்ல வச்சு பண்ணுவோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், பக்கத்துல இதை வச்சுட்டு வெந்துருத்து நன்னா சூட்டோட இதை இப்படி பண்ணிக்கணும். இது வந்து முன்னாடிலாம் அம்மியில அரைப்பா, கிரைண்டர்ல ஓட்டுறா, மிக்சியில ஓட்டி சிரமப்படுறா, அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இந்த மேஷ் பண்றது. ஆமா, இது பண்ணா எல்லா கட்டி கிட்டி ஒண்ணும் இல்ல, அப்படியே நேரம் எடுத்து போய் புரிய வேண்டியதான் ஆறின உடனே. உங்களுக்கே இதை பார்த்தா தெரியும், ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப நெல்லுக்கு மறுபடியும் ஊத்திடணும். லெமனை ஊத்திட்டு ஸ்பூனால கலந்தாலும் சரி, இந்த ஸ்மாஷரால பண்ணாலும் சரி. நீங்க தண்ணியிலேயும் ஊத்திக்கலாம், மிளகா தண்ணி ஊத்திட்டு மாவையும் போட்டு உடனேயும் எலுமிச்சம் எடுத்து அப்பையும் ஊத்தலாம், எப்ப வேணா ஊத்தலாம், ஒண்ணும் ஆகாது. கசக்கும்லாம் நினைச்சுப்பா சில பேர் சூட்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இது வந்து எப்படி உங்களுக்கு பாருங்க, அது அம்மியில அரைச்ச மாதிரி அந்த மாதிரியே இருக்கும், அது ஸ்மாஷ் பண்ணினதுனால டெக்ஸ்சர்ல வழவழன்னு இருக்கும். இது சாயந்தரம் 6 மணிக்கு கூட கிண்டலாம், மறுநாள் காலம்பரெல்லாம் கிண்டவே வேண்டாம். சாயந்தரம் 6 மணிக்கு கிண்டுறச்சே இப்ப இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டோம் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டு அப்படியே குக்கர் மூடி எடுத்து மூடக்கூடாது, அப்படியே குக்கர் எடுத்து மூடக்கூடாது. இப்ப வந்து இத அப்படியே மூடிட்டா என்ன ஆகும், காலம்பரை ஒரு லேயர் கனமா போயிடும். அதை வந்து நம்ம தூக்கி எறியணும், புழிய முடியாது, ஒண்ணு பண்ண அந்த மாதிரி இதுவா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள போற தட்டு, இந்த மாதிரி ஒரு தட்டை இப்படி போட்டுட்டாக்க வந்து ஒண்ணுமே ஆகாது, இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு லைட்டை போட்டுடணும். இது மறுநாள் காலம்பரை நீங்க மாடிக்கு எடுத்துன்னு போகணும், பேப்பரை போட்டுட்டு ஸ்பூனால எடுத்து இது உள்ள போட்டு டக்கு டக்குன்னு புழிஞ்சிடலாம். நான் அதுவும் பண்ணி காமிக்கிறேன். இந்த இது போட்டு பண்றேன், இந்த வில்லக்கரடா, ஆமா இதை போட்டு பண்றேன். நான் இப்ப வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக சூடாவே போடுறேன். நீங்க வந்து ஆறினோடனே, அதுவும் 6 மணிக்கு பண்ணிட்டு காலம்பரை வெயில் போறப்ப நல்லா ஆறி இருக்கும். காலம்பரை 6 மணிக்கெல்லாம் நீங்க அப்ப புரியலாம். நான் இப்ப இந்த மாதிரி வில்லக்கருடா பண்றேன். நீங்க வந்து இப்படி போறத இப்படி ஒரு சுத்து போறோம், 4 சுத்தெல்லாம் சுத்தவே கூடாது. அப்புறம் எண்ணெய் நிறைய வைக்கணும், இப்படி ஒண்ணு அவ்வளவுதான். சின்ன சின்னதா போட்டா எண்ணெய் கொஞ்சமா வச்சு அழகா புரியணும். இந்த மாதிரி பண்ணணும். இது தட்டுலயே புழிய முடியுமா? இப்ப வந்து முடியல, ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னா சில பேர்லாம் கொஞ்சோண்டு கருடா ட்ரையல் கூட பண்ணி பார்க்கலாம். சின்னவெல்லாம் இந்த மாதிரி பண்ணி இந்த தட்டுலயே இப்படி பண்ணி போய் கொண்டு கூட காய வைக்கலாம். பெரிய தட்டா எடுத்து அதுல பண்ணா இந்த மாவு அத்தனையும் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, இப்ப நிறைய எடுக்கிறேன்னு, நிறைய மாவு போட்டு இடுறோம்னு வச்சுக்கோ, அப்போ வந்து மாடியில போடுறதே என்ன மாதிரி, துணியில போடுறதா? துணியை விட பிளாஸ்டிக் ஷீட் தான் நல்லா இருக்கும், அதுதான் வந்துரும், ஈஸியா வரும். அதுக்கு தனியா திக்கா உட்காரம், அது வாங்கிக்கணும். நம்ம ஆத்துல இருக்கிறதெல்லாம் பண்ணா தெரியாது, அதுக்கு தனியா கனமா இருக்கு. அதை போட்டாக்க நீங்க 1 கிலோ 1/2 கிலோ நிச்சயம் ஈஸியா புழியலாம். 1/2 கிலோ மாவு ஜம்முன்னு பண்ணலாம்.
அது வந்து ஒரு 1/2 hourல வந்துடலாம். நம்ம வந்து கையும் படாதே ஒண்ணும் படாது, அழகா ஈஸியா புரிஞ்சிடலாம். இதை வந்து இந்த மாதிரி நீட்டமா கரெக்டா போட்டுக்கணும். இந்த இதுக்கு இது கரெக்டா இருக்கணும். இப்படி திருவணும். இதை இப்படி பிடிச்சுட்டு திருகினா இதுக்கு நேரம் வந்தாதான் பட்டை கரெக்டா வரும். அது புழிஞ்சுட்டே போக வேண்டியதான். ஷீட்ல புழிஞ்சா போட்டுட்டு ஆமா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி இந்த வில்லக்கரடா ரவுண்டு ஏதாவது ரவுண்டா இருக்கிறதே பண்ணி இந்த மாதிரி ஒரு அச்சு புழியத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க கரெக்டா சைஸா இருக்கும். அடுத்த நாள் காலம்புற தானே அப்படியே வந்து அப்படியே காஞ்சி குமிஞ்சிடும். நல்ல வெயில் இவ்வளவு மெல்லிசா இருந்தாதான் நிறைய கருடா வரும். மெல்லிசா இருக்கணும், இது கோடுதான் இருக்கணும். கொஞ்சம் கனமா எல்லாம் இருந்தா திக்கு திக்கா இருக்கும். எண்ணெய் நிறைய வைக்கணும், கல்லாங்க மட்டும் ஆயிடும். நீ வந்து என்னென்னலாம் கருடம் சீசனுக்கு போடுவ? நான் சீசனுக்கு போடுறது வில்ல கருடம், நீட்டு கருடம், வெங்காய கருடம், ஜவ்வரிசி கருடம். இதெல்லாம் நீ பண்ணினதோட சாம்பிள். ஆமா. வில்ல கருடா, இது ஜவ்வரி, இது வெங்காய கருடா. இவ்வளவு போட்டா இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், காஞ்சா சின்னதா ஆயிடும். பெருசா வைக்கணும், வைக்கிறது கொஞ்சம் பெருசா வைக்கணும், ரொம்ப வைக்க கூடாது. இது நீட்டு கருடா. இதெல்லாம் என்ன பண்ணணும், நான் பண்ணிட்டு காஞ்ச உடனே இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு அது மாதிரி இந்த பே லீஃப் இல்லையா, அது இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலைய வந்து 2 போட்டுடணும். போட்டுட்டா 2 வருஷம் பூச்சி எல்லாம் வரவே வராது. நான் ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தாலும் ஒன்னும் ஆகாது. நிம்மதியா இருக்கலாம். இதை சீல் பண்ணி மேல டப்பால போட்டு வச்சிடலாம். இப்ப வெறும் ஏனத்துல போட்டு வச்சா துறக்கறப்பெல்லாம் நமுக்கும், நம்ம எந்த கையோட தொடுவோம்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா 3-4 ஜிப்லாக்ல தனித்தனியா போட்டு வச்சுட்டா ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி லீஃபை போட்டுட்டா அவ்வளவுதான். இந்த லீஃப் 2 போட்டா போறோம். பூச்சி கிச்சி வராது. ஏன்னா வெங்காயம் வெங்காயம் இருக்கு இல்லையா, சோ அதனால அதுக்கு போட்டாக்க ஓகே.